ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்திலே இன்றைக்கு 10வது ஸ்லோகம். ஸ்லோகத்தை சேவிக்கிறேன். சர்வேஷ்வசௌ வசதி சர்வசரீர விஷ்ணு பிருஷ்டஸ்த்வயா விதித ஏவ புராப்யனந்தः இத்யுக்தவந்தமசுராத் பரிரக்ஷசி ஸ்ம லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். பிரஹ்லாதன் பெருமாளுடைய பிரபாவங்களை நிறைய சொன்னான் என்று ஏற்கனவே பார்த்தோம். அவற்றிலே 2 விஷயங்கள் முக்கியமானவை. திரும்பி திரும்பி அதை சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த 2 என்ன என்றால், முதலாவது சர்வேஷு அசௌ வசதி. பகவானானவர் எல்லா இடத்திலும் வசிக்கிறார், அவர் இல்லாத இடமே இல்லை என்று அவருடைய வியாப்தியை பற்றி அடிக்கடி பேசினார். தமிழிலே தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று பழமொழி போல ஒரு மூதுரை வந்திருக்கிறது. பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று. அதை திரும்பி திரும்பி தன்னுடைய உபதேசங்களிலே பிரகலாதன் மற்ற தன்னுடைய வயசில் இருக்கிற தோழர்களுக்கு பண்ணின உபதேசத்திலேயும், தன்னுடைய தந்தை கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக சொல்லுகிற அந்த வார்த்தைகளிலேயும், தான் பகவானை ஸ்துதிக்கிற அதிலேயும், எல்லா பிரகரணங்களிலேயும் விடாமல் இது ஒன்றை சொல்லிக்கொண்டே வந்தான். சர்வேஷு அசௌ வசதி என்று. இவர் எல்லா இடத்திலும் இருப்பவர், எல்லாருக்குள்ளேயும் கூட இருப்பவர் என்று. இரண்டாவதாக ஒன்று அவன் வலியுறுத்தி கொண்டே வந்தான், சர்வசரீர விஷ்ணு என்று. விஷ்ணுவுக்கு மற்ற எல்லாமே சரீரமாக இருக்கும், அவன் ஆத்மாவாக இருப்பான். சேத்தனங்களும் சரி அச்சேத்தனங்களும் சரி எல்லா வஸ்துக்களுமே விஷ்ணுவுக்கு உடல் போன்றவை, அதற்குள்ளே உறையும் ஆத்மாவாக இருப்பவன் விஷ்ணு என்பதையும் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டு வந்தான். பிருஷ்டஸ்த்வயா, பிரஹ்லாதனானவன் தன்னுடைய தந்தை ஹிரண்யகசிபுவிடம் சொல்லுகிறான், துவயா உம்மாலே பிருஷ்டக கேட்கப்பட்டவன், பிரஷ்னம் பண்ணப்பட்டவன், கேள்வியாக கேட்கப்பட்டவன். நீ ஒரு கேள்வி கேட்டாயே விஷ்ணுவை பற்றி, அந்த விஷ்ணு என்று. அவன் என்ன கேள்வி கேட்டான் என்பதை நாம் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம், மறுபடியும் பார்க்க போகிறோம் என்று. விதித ஏவ புராபி, ஏற்கனவே தெரிந்தவன் தான், ஏற்கனவே அவன் உனக்கு தெரிந்தவன் தான் என்று ஒரு கருத்து இதற்கு. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், நீயே பல முறை சொல்லி இருக்கிறாயே உன்னுடைய சகோதரனான ஹிரண்யாட்சனை விஷ்ணு கொன்று விட்டான் என்று. அதனாலே உனக்கு பரிச்சித்தமானவன் தான். அனந்தஹ, அவனுடைய திருநாமங்களிலே அனந்தன் என்கிற திருநாமம் முக்கியமானது. இந்த திருநாமத்தை பிரஹ்லாதன் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த விற்த்தாந்தத்திலே. இத்யுக்தவந்தம் என்று தன்னுடைய தகப்பனாருக்கு பதில் சொன்ன அந்த பிரஹ்லாதனை அசுராதி, அசுரனான ஹிரண்யகசிபுவிடம் இருந்து பரிரக்ஷசி ஸ்ம, நீ காப்பாற்றினாய். அவன் அந்த அசுரனான ஹிரண்யகசிபு தன்னுடைய அசுர குணத்துக்கு ஏற்றபடி தன்னுடைய தனையனையே கொல்வதற்கு பல முயற்சிகள் செய்த பொழுது நீ ரட்சணம் பண்ணினாய் அந்த பிரஹ்லாதனை. லக்ஷ்மீ நிருசிம்மனே மம தேஹி கராவலம்பம், எனக்கு உன்னுடைய கரத்தினுடைய திருக்கைகளினுடைய அவலம்பத்தை, தாங்குதலை, பிடித்தலை தேகி கொடுப்பாயாக என்று ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்து விட்டோம். இதில் முக்கியமான தகவல்கள் 5 இருக்கின்றன, அவற்றை இப்பொழுது பார்ப்போம். துவயா பிருஷ்டஹ என்று ஒன்று, உன்னால் வினவப்பட்ட இவன் விஷ்ணு என்று. விஷ்ணு சர்வசரீர விஷ்ணு துவயா பிருஷ்டஹ என்று இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது. உன்னால் உணவப்பட்ட வினவப்பட்ட அசௌ என்று ஒரு வார்த்தை இருக்கிறது முதல் பாதத்திலே, இவன் என்று அர்த்தம் அதற்கு. துவயா பிருஷ்டஹ அசௌ விஷ்ணு என்பது ஒன்று. அதாவது விஷ்ணுவை பற்றி சொல்லு என்று ஹிரண்யகசிபு கேட்கிறான். கேட்கும் பொழுது விஷ்ணுவை பற்றி தகவல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இல்லை. அவன் ஏன் கேட்கிறான் என்றால், நீ அடிக்கடி எந்த கேள்வி கேட்டாலும் விஷ்ணு விஷ்ணு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, யார் அந்த விஷ்ணு, எனக்கு சொல்லு பார்க்கலாம் அவனை பற்றி என்று கேட்கிறான். அது முதல் தகவல். இரண்டாவது, எல்லாரிடத்திலும் எல்லாரிடத்தும் எல்லா விடத்தும்
வசிக்கிறான் என்று சேத்தனங்களுக்கு ஆத்மாவாக இருக்கிறான், அச்சேதனங்களுக்கும் உள்புகுந்து வசிக்கிறான் என்று சர்வேஷு அசௌ வசதி என்று இந்த ஸ்லோகம் அதிலே ஆரம்பிக்கிறது. மூன்றாவது விஷயம் சர்வ ஷரீர விஷ்ணு என்று, எல்லாம் இவனுக்கு சரீரமாக இருக்கிறது என்று. நாலாவது விதித ஏவ புராபி, முன்னமே அறியப்பட்டவன். முன்னமே ஹிரண்யகசிபுவுக்கு தெரியும் என்று நான் முதலிலே அர்த்தம் சொன்னேன். முன்னமே அறியப்பட்டவன் என்றால் யோகிகளுக்கெல்லாம் தெரிந்தவன் என்பதும் இங்கே இருக்கிறது. அனந்தஹா, அனந்தன் என்று அவனுக்கு ஒரு திருநாமம். இத்யுக்தவந்தம் என்றெல்லாம் பேசிய பிரகலாதனை அசுராத் பரிரக்ஷசி ஸ்ம, அசுரனிடமிருந்து காப்பாற்றினாய் லக்ஷ்மி நரசிம்மா, எனக்கு கராவலம்பம் கொடு என்று ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டாயிற்று. இப்பொழுது ஒவ்வொரு பதமாக ரசிப்போம். பிருஷ்டஸ்த்வயா என்று நம்முடைய ரசனை எப்படி என்றால், 2 புராணங்கள் இருக்கின்றன. பாகவத புராணம் என்று ஒன்று, ஸ்ரீ விஷ்ணு புராணம் என்பது இரண்டாவது. இந்த இரண்டிலேயும் பிரகலாத சரித்த கதை விவரமாக வருகிறது. அந்த 2 புராணங்களில் இருக்கிற ஸ்லோகங்களை வைத்துக் கொண்டு இந்த கராவலம்ப ஸ்தோத்திரத்திலே இருக்கிற ஸ்லோகத்துக்கு நாம் அர்த்தம் சொல்ல போகிறோம். பிருஷ்டஸ்த்வயா என்றால் உன்னால் வினவப்பட்ட என்று இருக்கிறதே, எங்கே வினவினான், எந்த ஸ்லோகத்திலே அது இருக்கிறது புராணத்திலே என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். விஷ்ணுவை பற்றி பிரகலாதனிடம் ஹிரண்யகசிபு வினவினான். வினவினான் என்றால் பிருஷ்டஹா என்று சம்ஸ்கிருதத்திலே பிரஷ்னம் பண்ணினான், கேள்வி கேட்டான் என்று. என்ன கேள்வி கேட்டான்? ஸ்லோகம் இப்பொழுது விஷ்ணு புராணத்திலே. கோயம் விஷ்ணுர சத்புத்தே எம் பிரவீஷி புனః புனः. முதலிலே அசத்புத்தே என்று ஒரு நிந்தையை பண்ணினான். பிரகலாதனை கெட்ட புத்திக்காரனே என்று வினவினான். பிறகு எம் பிரவீஷி புனః புனः, எவனை பற்றி நீ திரும்பி திரும்பி சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ அவன் கஹா அயம் விஷ்ணு, யார் இந்த விஷ்ணு என்று ஒரு கேள்வியை கேட்டான். கஹா யார், அயம் இந்த விஷ்ணு, விஷ்ணு என்பவன். அசத்புத்தே கெட்ட புத்திக்காரனே, எம் எவனை பற்றி புனக மறுபடியும் மறுபடியும் பிரவீஷி சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, பல தடவை விஷ்ணு விஷ்ணு என்று நீ சொல்கிறாயே, யார் அவன் என்று ஒரு கேள்வியை கேட்டான். பிருஷ்டஸ்த்வயா என்பதற்கு இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற அர்த்தத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். பிருஷ்டஸ்த்வயா என்பதற்கு இன்னொன்றும், மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறான். வேறு ஒரு பிரகரணத்திலே, உன்னை எவ்வளவு துன்புறுத்தினாலும் நீ துன்பப்படாமல் வெளிவந்து விடுகிறாயே, அதற்கு என்ன காரணம் என்பதை கேட்பதற்கு, பிரவிஷ்ட கோஸ்ய ஹிருதயே துர்புத்தேரதி பாகிருதி ஏனே திருஷான்ய சாதூனி வதத்யஹவிஷ்டமானசஹ என்று இந்த கேள்வியை நேரடியாக பிரகலாதனிடம் கேட்காமல், பிரகலாதனை அழைத்து வந்திருக்கிறார்களே குருகுலத்தை சேர்ந்தவர்கள், அவர்களிடம் கேட்கிறான். இந்த பையனுடைய, பையன் என்று சொல்வதற்கு துர்புத்தி என்று சொல்கிறான், கெட்ட புத்தி உள்ள இந்த சிறுவனுடைய ஹிருதயத்திலே கஹா பிரவிஷ்டஹா, யார் புகுந்து கொண்டிருக்கிறான், நீங்கள் என்ன பாடம் சொல்லிக் கொடுத்தீர்கள், அவனுடைய ஹிருதயத்திலே படிந்த பகுதி எது, அவனுடைய நெஞ்சிலே புகுந்தவன் யார், யாரா இருந்தாலும் அவன் அதி பாப கிருதி, ரொம்பவும் பாவியாகத்தான் இருக்க வேண்டும் இவனுடைய நெஞ்சிலே புகுந்து கொண்டவன், ஏனென்றால் அவனுக்கும் சேர்ந்து நிறைய தண்டனை கிடைக்கப் போகிறது என்னிடம். ஏன ஈதிருஷானி அசாதூனி வததி, யார் உள்ளே புகுந்து கொண்டபடியினாலே ஈதிருஷானி இப்படிப்பட்டதான அசாதூனி நல்லதல்லாததையெல்லாம் வதத்தி பேசுகிறான். இவன் என்னிடம் சொல்கிற பதில்களை எல்லாம் பார்த்தால் எந்த அளவுக்கு துணிச்சலான வார்த்தைகளாக இருக்கின்றன அவை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் இந்த சபையிலே பேசலாமோ? அசாது வார்த்தைகள் அவை. அவற்றையெல்லாம் வதத்தி பேசுகிறானே இவன். ஆவிஷ்டமானசஹ, இவன் இவனாக இருந்து பேசவில்லை, இவனுக்குள்ளே இவனுடைய மனசுக்குள்ளே ஆவேசம் ஒன்று வந்திருக்கிறது. வேறு எவனோ ஒருவன்
பூதம் பிரேதம் பிசாதம் என்று என்னென்னமோ இருக்கிறதே, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இவனுக்குள்ளே புகுந்து கொண்டு விட்டது என்று தோன்றுகிறது. அதுதான் தப்பு தப்பாக இப்படியெல்லாம் என்னுடைய கேள்விகளுக்கு பதில்களை பேசிக் கொண்டிருக்கிறது. அது யார்? இவனுடைய ஹிருதயத்திலே புகுந்த அந்தவன், அந்த ஜனம் யார் என்று மற்றவர்களை பார்த்து இவன் கேட்கிறான். பிருஷ்டஸ்துவயா, நீ கேள்வி கேட்டேயே, பிரகலாதனுடைய ஹிருதயத்திலே புகுந்து கொண்டு அவனை ஆட்டி வைப்பவன் யார் என்று, அதற்கும் நான் பதில் சொல்லுகிறேன் என்று பிரகலாதன் சொல்லுகிறான். யார் என்பதை சொல்வதற்குத்தான் சர்வேஸ்வசோ வசதி சர்வசரீர விஷ்ணு என்பது இதற்கு பதிலாக அமைந்தது. பிருஷ்டஸ்துவயா சர்வேஸ்வசௌ வசதி, இவன் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறான் என்பதை சொல்லுகிற ஸ்லோகம். இந்த கராவலம்பு ஸ்தோத்திரத்திலே இருக்கிற இந்த கருத்தை சொல்லுகிற புராண ஸ்லோகம் எது என்று பார்த்தோமானால் பிரகலாதன் சொல்லுகிற ஸ்லோகம் ஹரி சர்வேஷு பூதேஷு பகவானாஸ்த ஈஸ்வரஹ என்று. சர்வேஷு எல்லா பூதேஷு, பூதேஷு என்ற பதம் இரண்டு அர்த்தங்கள் கொண்ட பதம். இரண்டையும் சில இடங்களில் வைத்துக் கொள்ளலாம். இந்த இடத்திலும் அப்படிதான். பூதங்கள் என்றால் உயிரினங்கள், பிராணிகள், ஜந்துக்கள் என்ற அர்த்தம். அவை புழு பூச்சியிலிருந்து ஆரம்பித்து செடி கொடிகளையும் அடக்கி மனுஷர்கள், தேவர்கள் எல்லாரையும் சேர்த்து எல்லா உயிரினங்களுக்கும் சேர்த்து ஒரு பெயர் பூதங்கள் என்று. சர்வேஷு பூதேஷு, எல்லா உயிரினங்களிலேயும் பகவான் ஈஸ்வரனாக அடக்கி ஆளுபவனாக இருக்கிறார் என்று. பூதேஷு என்ற இதே பதத்துக்கு பஞ்சபூதங்கள் இருக்கின்றனவே, அந்த பூதங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறான் அவன். இரண்டாவது அர்த்தத்தை சொன்னால் அச்சேதனங்களை சொன்னதாகும். அவர் எல்லா பூதங்களிலும் ஈஸ்வரனாக இருக்கிறார், எல்லா உயிரினங்களிலேயும் எல்லா பிருத்திவியாதி பூதங்களிலேயும் இருக்கிறார் ஈஸ்வரனாக என்று பதில் சொல்லுகிறான் பிரகலாதன். சர்வேஷு அசோவசதி, இதைத்தான் நாம் சர்வவியாபி என்றும் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்றும் சொல்லுகிறோம். இதுதான் பிரகலாதனுடைய உபதேசத்திலே முக்கியமான கருத்து, பகவானுடைய பூர்ண வியாப்தி என்பது. சர்வேஸ்வசௌ வசதி என்பதை பிரகலாதன் வேறொரு இடத்திலும் சொல்லுகிறான். பகவானையே மனசில் நினைத்து கொண்டு துதிக்கிறான். தன்னை மிகவும் அதிகமாக ஹிம்சிக்கும் பொழுது, தனக்கு தண்டனைகளை வழங்கும் பொழுது இவன் பகவானை நினைத்து கொண்டு விடுகிறான். அப்பொழுது துதிக்கும் பொழுது சர்வவியாபின் ஜகத்ரூப ஜகத் சிரஷ்ட ஜனார்தனா என்று சம்போதனம் பண்ணுகிறான். ஜனார்தனன், இதிலே 4 சம்போதனங்கள் இருக்கின்றன. அதிலே முதல் சம்போதனம் நம்முடைய சர்வேஸ்வசோ வசதி என்பதிலே சேர்ந்தது. சர்வவியாபின் என்பது சர்வ எல்லாவற்றிலும், வியாபின் வியாபித்திருக்கிறவன். அந்தர்பகிஷ்ட சர்வேஷு வியாபிய நாராயண ஸ்திதா என்று ஸ்ருதியிலேயே பிரசித்தமான வியாப்தி, பகவானுடைய வியாப்தி. அந்தக உள்ளேயும், பகிஹி வெளியிலேயும், சர்வேஷு எல்லா வஸ்துக்களிலேயும், வியாபித்துக் கொண்டு உள்ளும் புறமும் பரவிக்கொண்டு நாராயணன் இருக்கிறார் என்று சொல்கிறது உபனிஷத்து. அந்த கொள்கைதான் பிரகலாதனுடைய உபதேச கொள்கைகளிலே முக்கியமானது. அவன் எல்லா இடத்திலும் இருப்பவன் என்று. நிருசிம்மாவதாரத்துக்கு காரணமானதே இந்த கொள்கைதான். எல்லா இடத்திலும் இருப்பான் என்றால் இந்த தூணில் இருப்பானா என்று அவன் ஆரம்பிக்கிறான். அதுதான் நிருசிம்மாவதாரத்துக்கு பீஜமாயிற்று. பெருமாளை இப்பொழுது மனசிலே தியானித்து கொண்டு ஸ்துதிக்கும் பொழுது சர்வவியாபின் என்று முதல் சம்போதனம், எல்லாவிடத்தும் பரவினவரே என்று. இரண்டாவது ஜகத்ரூப, உலக வடிவு கொண்டவரே, உலகமே ஆனவரே. இந்த பிரபஞ்சமே பகவான் தான். பகவான் தான் பிரபஞ்சமாக ஆகியிருக்கிறார். பகவான் தான் சேத்தனா சேத்தனங்களாக பரிணமித்திருக்கிறார். அப்படித்தான் உபனிஷத்து நமக்கு சொல்லுகிறது. நான் பகுவாக ஆவேனாகா என்று, பகு பவன சங்கல்பம் என்று இதை சொல்லுவார்கள். பெருமாள் நினைத்தாராம் பரம்பொருள் ததை க்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏதி என்று. அது சங்கல்பம் பண்ணிற்று, நான் பலவாக ஆவேன், இந்த சிருஷ்டியை பண்ணுவேன் என்று.
அதனாலே அவனே உலகமாக ஆகி இருக்கிறான். ஜகத் சிரஷ்டா, இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி இருக்கிறார். தத் சிருஷ்டுவா தத் தேவாது பிராபிஷத்து என்று அந்த பகுபவன சங்கல்பத்துக்கு அடுத்த இது ஜகத் சிருஷ்டி என்பது. உலகு தன்னை நீ படைத்தி உள்ளொடுக்கி வைத்தி மீண்டுலகு தன்னுளே பிறத்தி ஓரிடத்தை அல்லையால் என்று திருச்சந்த விருத்தத்திலே சர்வவியாபின் என்கிற கருத்தும் வருகிறது, ஜெகத் ரூபன் என்கிற கருத்தும் வருகிறது, ஜெகத் சிரஷ்டா என்கிற கருத்தும் வருகிறது. ஜனார்தன ஜனார்தனன் என்கிற திருநாமம் கொண்டவன். ஓரிரு இடங்களிலே இந்த திருநாமம் வருகிறது. பிரகலாதன் பண்ணுகிற ஸ்துதியிலே சில திருநாமங்கள் அடிக்கடி வரும், சில திருநாமங்கள் பல பல திருநாமங்கள் ஒரு தடவை 2 தடவை வரும். அடிக்கடி வருகிற திருநாமங்கள் 2 திருநாமங்கள். விஷ்ணு என்பது ஒன்று, அனந்தன் என்பது இன்னொன்று. அந்த 2 திருநாமங்களும் அடிக்கடி பிரகலாதனுடைய வார்த்தைகளிலே வருகிறபடியினாலே அதே 2 திருநாமங்களை இந்த ஸ்லோகத்திலும் அழகிய சிங்கரிட்டிருக்கிறார். சர்வ ஷரீர விஷ்ணு என்றும் விதிதः புராப்யனந்தः என்றும் விஷ்ணு என்கிற திருநாமத்தையும் அனந்தக என்கிற திருநாமத்தையும் இந்த கராவலம்ப ஸ்தோத்திரத்திலே இட்டதற்கு காரணம் அவ்விரண்டு திருநாமங்களையும் பிரகலாதன் தன்னுடைய ஸ்துதியிலே அடிக்கடி சொல்லி இருக்கிறான். அதையும் நாம் பார்க்க போகிறோம். மற்ற திருநாமங்களையும் சொல்லுகிறான். ஹரி, ஜனார்தனன், அச்சுதன், கேசவன், கோவிந்தன், மதுசூதனன் முதலிய திருநாமங்கள் எல்லாம் பிரகலாத ஸ்துதிகளை வருகின்றன. இங்கே வந்திருக்கிற திருநாமம் ஜனார்தனன் என்பது. சர்வத்தையும் வியாபித்திருப்பவரே, உலகமே வடிவானவரே, உலகை படைத்தவரே, ஜனார்தனரே என்று இதனுடைய அர்த்தம். இதிலே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சர்வ வியாபின் என்பது, எல்லாவிடத்திலும் வியாப்தி கொண்டவர் என்பது. சர்வேஷ்வசௌ வசதி என்பதற்கு இதுதான் அர்த்தம். அவன் சர்வ வியாபியாக இருக்கிறான் என்று. சர்வ வியாபி என்பதை இன்னும் சற்று விளக்கமாக கூட சொல்லுகிறான். யதா சர்வேஷு பூதேஷு சர்வ வியாபி ஜகத்குரு த்வய்யஸ்தி பகவான் விஷ்ணு மயி சான்யத்ர சாஸ்தி சஹா. இதிலே இது இரண்டும் ஒரே ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்த உத்தரார்த்தங்கள் அன்று. யதா சர்வேஷு பூதேஷு சர்வ வியாபி ஜகத்குரு என்பது ஓரிடத்திலே வருகிறது. அதற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது சர்வ வியாபியாக அவன் இருக்கிறது உண்மையாயிற்றே, அந்த உண்மையின் படி இந்த காரியம் நடக்கட்டும் என்று அந்த ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தம் வேறையாக இருக்கிறது. சர்வேஷு எல்லா பூதேஷு உயிரினங்களிலேயும் மகாபூதங்களிலேயும் சர்வ வியாபி சர்வத்திர வியாபித்திருக்கிற ஜெகத்குரு லோகத்துக்கெல்லாம் குருவானவன் என்பது உண்மை. இந்த உண்மைப்படியாக ஒரு நிகழ்ச்சி நடக்கட்டும் என்று அவன் கேட்கிறான். இன்னொரு இடத்திலே தன்னுடைய தந்தையான ஹிரண்யகசிபுவோடு பேசும் பொழுது விஷ்ணு எங்கே இருக்கிறான் என்றவன் கேட்பதற்கு பதிலாக த்வய்யஸ்தி பகவான் விஷ்ணு மயி ச அன்யத்ர சாஸ்தி சஹா என்று விளக்கம் அளிக்கிறான். உன்னிடத்திலே கூட பகவான் விஷ்ணு இருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் இருப்பது என்பதென்னவோ உண்மைதான். மயி ச என்னிடத்திலேயும் இருக்கிறார். ஆனால் பிரகலாதன் தன்னிடத்திலே பகவான் இருப்பதை தெரிந்து கொண்டு தியானம் பண்ணுகிறான். பிரகலாதனிடத்தில் பகவான் இருக்கிற சாநித்தியத்துக்கு அதிகப்படி மதிப்பு வருகிறது. அந்யத்ர ச வேறு இடத்திலேயும் இருக்கிறான். உன்னிடத்திலேயும் இருக்கிறான், என்னிடத்திலேயும் இருக்கிறான், மற்ற இடங்களிலேயும் இருக்கிறான். அஸ்தி சஹா இருக்கிறான் அவன் என்று பதில் சொல்லுகிறான். இது சர்வேஷ்வசௌ வசதி என்று சொல்றதற்கு இன்னொரு பிரகாரமாகிறது. உன்னிடமும் என்னிடமும் வேற்றிடத்திலேயும் இருக்கிறவன் என்று. எப்படி எல்லா உயிரினங்களிலேயும் எங்கும் வியாபித்த ஜெகத்குருவோ அப்படி என்று. எந்த பிரகரணத்திலே இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறான் பிரகலாதன் என்றால், அவனை கொல்வதற்காக கிருத்யா என்று ஏவல் பொம்மைகள் அவற்றை அனுப்பி விடுகிறார்கள். மந்திரித்து ஏவி விட்ட கொலைகாரர்கள்.
அவர்கள் பிரகலாதனை கொல்ல முடியாமல் கதை எப்படி போகிறது? ஆனால் அவர்களால் கொல்லாமல் இருக்க முடியாது. எவனை கொல்ல வேண்டும் என்ற அந்த கிருத்தியா என்கிற ஏவல்காரர்களை அனுப்பினானோ மந்திரபூர்வகமாக, அவர்கள் பிரகலாதனை கொல்ல முடியாமல் போனதாலே அவர்களுடைய கோபம் தன்னை அனுப்பினவர்களிடம் திரும்பி விட்டது. அங்கே புரோகிதர்கள் இருந்தார்கள். யார் புரோகிதர்கள்? இந்த கிருத்தியைகளை நிறுவுவதற்கு மந்திரங்களை பண்ணி சொல்லி வைத்தார்களே அந்த புரோகிதர்கள். அவர்கள்தான் இந்த கிருத்தியைகளையே உண்டு பண்ணி இருக்கிறார்கள். அவர்கள் மேல் பாய்ந்து விட்டது அந்த கிருத்தியை. இந்த அபிச்சாராதி துஷ்ட யாகங்கள் எல்லாம் இந்த கெட்ட பலனை கொடுக்கும். நாம் யாரை ஹிம்சிக்க விரும்புகிறோமோ அவர்களை ஹிம்சிக்கும். ஹிம்சிக்க முடியாது போனால் ஏவினவர்களையே ஹிம்சித்து விடும். அதுதான் இங்கே நடந்தது. புரோகிதர்களை ஹிம்சித்தது அந்த கிருத்தியை. அப்பொழுது பிரகலாதன் அந்த புரோகிதர்கள் ஐயோ பாவம், அவர்கள் அரசனுடைய ஆணையை மீற முடியாதபடியினாலே அரசன் இட்ட கட்டளையை நிறைவேற்றி கொண்டு இப்படி கிருத்திகளை அவர்கள் ஏற்பாடு பண்ணி இருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக உயிரிழக்க வேண்டும்? தாங்கள் செய்யாத குற்றத்திற்காக குற்றம் செய்தார்கள். ஆனால் தாங்களாக செய்யவில்லையே இந்த குற்றத்தை. ஐயோ பாவம் என்று பிரகலாதனுக்கு தோன்றியது. அதனாலே அந்த புரோகிதர்களும் பிழைத்து போகட்டும் என்பதற்காக பகவானிடம் வேண்டுகிறான். அப்படி வேண்டும் பொழுதுதான் இந்த ஸ்லோகம் இருக்கிறது. எல்லா உயிரினங்களிலேயும் எல்லா மகாபூதங்களிலேயும் சர்வ வியாபியாக இருக்கிற ஜெகத்குரு அந்த உண்மைப்படியே இந்த புரோகிதர்கள் பிழைத்து போகட்டும் என்று. கிட்டத்தட்ட எப்படி வாக்கிய அமைப்புக்கு அர்த்தம் வரும் என்றால், இது உண்மையானால் இதுவும் நடக்கட்டும், பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்கிற உண்மைப்படி இது நடக்கட்டும் என்றால் அது எவ்வளவு நிச்சயமாக உண்மையோ அதே மாதிரி புரோகிதர்களும் பிழைத்து போகட்டும் என்று. அவனுடைய வேண்டுதல்னாலே அந்த புரோகிதர்களும் பிழைத்து போகிறார்கள் என்று கதை. அடுத்த பகுதி துவையஸ்தி பகவான் விஷ்ணு என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி இல்லை. அது தனி. உன்னிடமும் இருக்கிறார், என்னிடமும் இருக்கிறார், வேற்றிடத்திலேயும் இருக்கிறார். பல இடங்களிலே சர்வேஸ்வசௌ வசதி என்பதை பிரகலாதன் சொல்லுகிறான். அதை இன்னும் கூட விளக்கமாக சொல்லுகிறான் இன்னொரு சந்தர்ப்பத்திலே. தேவா மனுஷ்யா பசவः பக்ஷி விருக்ஷ சரீசிருபாः ரூபமே ததனந்தஸ்ய விஷ்ணோர் பின்னமிவ ஸ்திதம். தேவர்கள், மனுஷ்யர்கள், பசுக்கள் என்றால் கால்நடைகள் என்ற அர்த்தம். பசுக்கள் என்பது தமிழிலே ஒரு குறிப்பிட்ட வகை கால்நடையை குறிக்கிறது, பசுமாடு. ஆனால் சம்ஸ்கிருதத்திலே வேத சாகித்யத்திலேயும் எல்லா கால்நடைகளுக்கும் பசுக்கள் என்று பெயர். ஆடு, மாடு எல்லாவற்றுக்கும் பசு என்று பெயர். பசுக்களும் பக்ஷி பறவைகளும் விருட்ச மரங்களும் சரீசிருப்பாக ஊர்ந்து போகுபவை என்றால் பாம்பு, புழு முதலியவை. அவையும் எல்லாமே ரூபமே ததனந்தஸ்ய விஷ்ணு. நாம் சற்று முன்னே பார்த்தோம், அனந்தன் விஷ்ணு என்கிற இந்த இரண்டு திருநாமங்களை பிரகலாதன் அடிக்கடி பேசுகிறான் என்றும், அதனாலேதான் இந்த ஸ்லோகத்திலேயும் கராவலம் ஸ்தோத்திரத்திலேயும் இந்த ஸ்லோகத்திலே அனந்தன் விஷ்ணு என்கிற இரண்டு பெயரை இட்டிருக்கிறார் என்றும். இந்த ஸ்லோகத்திலே இப்பொழுது நாம் பார்க்கிற புராண ஸ்லோகத்திலே அனந்தஸ்ய விஷ்ணோஹோ என்றிருக்கிறது. அனந்தனான விஷ்ணுவினுடைய ரூபம் ஏததி, வடிவுதான் இது. இது என்று எதை சொல்கிறார் என்றால், தேவா மனுஷ்யா பசவ பட்சி விருட்ச சரீஸ்ருபா இது இதம். இப்படி பல வகையாக பாகுபட்டு இருக்கிற உயிரினங்கள் மொத்தத்தையும் ஏததி இது என்று சொல்லி அனந்தஸ்ய ரூபம், அனந்தனுடைய வடிவாக இருக்கிறது. விஷ்ணோர் பின்னமிவ ஸ்திதம், வெவ்வேறு போல இருக்கிறது என்ற அர்த்தம். அதாவது எல்லாமே விஷ்ணுதான். அது தெரியாதவர்களுக்கு தேவர்கள் தனி, மனுஷர்கள் தனி, பசுக்கள் தனி, இது வேறு மாதிரி இருக்கிறது, அது வேறு மாதிரி இருக்கிறது என்றெல்லாம் அது போல ஸ்திதம் இருக்கிறது.
உள்ளே ஆராய்ந்து பார்த்தோமானால் சர்வமும் விஷ்ணுதான், சர்வமும் அந்த அனந்தன் தான். அனந்தனுடைய ரூபம்தான் பல ரூபங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது பிரகலாதன் பண்ணுகிற உபதேசம். இதை சுருக்கித்தான் இங்கே சர்வேஷு அசௌ வசதி என்று. அந்த சர்வங்களே அவனுடைய ரூபமாக இருக்கிறபடியினாலே அதிலே அவன் வசிக்கிறான். சர்வேஷ்வசௌ வசதி என்பதை பிரகலாதன் இன்னொரு இடத்திலேயும் சொல்லுகிறான். இப்படி புராணங்களிலே பல வச்சனங்களை எடுத்து பிரமாணமாக காண்பிப்பதற்கு என்ன காரணம் என்றால், பிரகலாதன் விஷ்ணு பிரபாவத்தை எத்தனையோ விதமாக சொல்லி இருக்கிறான். அதிலிருந்து 2 மட்டும் எடுத்து இங்கே கராவலம்ப ஸ்தோத்திரத்திலே இந்த ஸ்லோகத்திலே இடுவானேன் என்றால், இந்த 2 பிரகலாத ஸ்துதியிலே அடிக்கடி வருபவை என்பதற்காக. பிரகலாத ஸ்துதி என்று ஒன்று இருக்கிறது. நாம் இதற்கு முன் பார்த்த சில வாக்கியங்கள் அந்த ஸ்துதியிலே சேர்ந்தவை இல்லை. பிரகலாதனுக்கும் ஹிரண்யகசிபுவுக்கும் நடக்கிற சம்பாஷணைகளே வருகிற பல வார்த்தைகளை பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது பிரகலாத ஸ்துதி என்று. பிரகலாதன் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறானே, அதிலே இருக்கிறது. சர்வகத்வாதனந்தஸ்ய ச ஏவாஹமவஸ்திதஹ என்று. அனந்தன் சர்வகன் ஆக இருக்கிறபடியாலே, சர்வகன் என்றால் எல்லாவிடத்திலேயும் இருக்கிறவன், போகிறவன். அவன் உள் புகாத இடமே கிடையாது. அவன் சர்வம் கச்சதி, எல்லாவற்றையும் அடைந்திருப்பதனாலே ச ஏவாஹமவஸ்திதஹ, அவனாகவே நான் இருக்கிறேன். அத்வைதத்துக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கிறானவன். பல இடங்களிலே ஜீவாத்மா பரமாத்மா இருவரும் ஒன்று என்று சொல்வது போல வாக்கியங்கள் இருக்கின்றனவே, அதற்கு என்ன விளக்கம் என்பதை இங்கே தருகிறான். பிரகலாதன் சொல்கிறான், நான் பகவானாகவே இருக்கிறேன் என்பதற்கு என்ன விளக்கம் என்றால், சர்வகத்வாத் அனந்தஸ்ய, பகவானாக இல்லாத வஸ்து எதுவுமே கிடையாது, எல்லாமே பகவான் ஆனபடியினாலே, பகவான் சர்வ வியாப்தனாக இருக்கிறபடியினாலே நானும் பகவானாக இருக்கிறேன். இதை இன்னும் விளக்குவதற்காக நம்முடைய ஆச்சாரியர்கள் பகவானுடைய விசேஷணமாக நாம் இருக்கிறோம், இந்த சரீரமாக நாம் இருக்கிறோம், உடலாக இருக்கிறோம் என்று. சர்வகத்வாத் என்பது மறுபடியும் ஒரு தடவை வந்திருக்கிறது இங்கே. சர்வகத்வாத் என்பதுதான் சர்வேஷ்வசௌ வசதி என்று இந்த ஸ்லோகத்திலே வருகிறது. அவன் எல்லா இடத்திலேயும் இருப்பவன் என்று. அடுத்த கருத்து, பிரகலாதன் சொல்லுகிற கருத்துகளிலே 2வது முக்கியமான கருத்து சர்வசரீர என்று. எல்லாவற்றையும் சரீரமாக கொண்டவன் சர்வசரீரன். எவனுக்கு எல்லாமே சரீரமாகுமோ உடலாகுமோ அவன் சர்வசரீரம். உடலாகிறது என்றால் என்ன அர்த்தம்? உடலாகிறது என்றால் நம்முடைய உடலுக்கு நம்முடைய ஆத்மா எந்தெந்த சம்பந்தங்களை பெற்றிருக்கிறதோ, இந்த ஆத்மாவானது இந்த உடலுக்கு 3 வகை சம்பந்தங்களை முக்கியமாக பெற்றிருக்கிறது. அதே 3 வித சம்பந்தங்களை நமக்கும் பரமாத்மாவுக்கும் புரிந்து கொண்டோமானால் நாம் அவனுக்கு சரீரம், அவன் சரீரி என்பது தெரியும். அந்த 3 வித சம்பந்தங்களிலே ஒன்றை இங்கே சொல்லுகிறார், ஈஸ்வரஹா என்று. அவன் அடக்கி ஆளுபவன். நம்முடைய சரீரம் எப்படி நம்முடைய வசமாக இருக்கிறதோ, நாம் இட்ட வழக்காக சரீரம் நம்முடைய உபகரணமாக பயன்படுத்தும்படியாக இருக்கிறதோ, அதே போல அந்த ஈஸ்வரனுக்கு நாம் உள்பட எல்லாருமே உபகரணமாகவும் அவனிட்ட வழக்காகவும் ஆகிவிட்டபடியினாலே, அவன் ஈஸ்வரன் ஆனபடியினாலே அவனுக்கு நாம் சரீரம் என்பது இந்த வகையிலே பொருந்துகிறது. அவன் ஆதாரமாக இருக்கிறான், மற்றவையெல்லாம் அவனாலே ஆதேயமாக இருக்கின்றன. அவன் சேஷியாக இருக்கிறான், மற்றவையெல்லாம் அவனுக்காக செயல்படுகிற சேஷ வஸ்துக்களாக இருக்கின்றன. அவன் நியந்தாவாக இருக்கிறான், மற்றவையெல்லாம் அவனாலே நியாமியமாக இருக்கின்றன. என்ற இந்த 3 சம்பந்தங்கள் இருக்கின்றனவே, ஆதார ஆதேய பாவம், சேஷ சேஷி பாவம், நியந்திரி நியாமிய பாவம் என்று 3 இருக்கின்றனவே, இந்த 3ம் எங்கிருக்கிறதோ அங்கேயெல்லாம் நியந்தாவாகவும் சேஷியாகவும் ஆதாரமாக இருப்பவனை சரீரி என்றும்,
நியாமியமாகவும் ஆதேஜமாகவும் சேஷமாகவும் இருக்கிற வஸ்துவை சரீரம் என்றும் சொல்வது வழக்கம். எல்லாருக்கும் புரியக்கூடிய நிதர்சனம் திருஷ்டாந்தம் எது என்றால், நாமும் நம்முடைய சரீரமானது நமக்காகவே செயல்படுகிறதுனாலே நமக்கு சேஷமாக இருக்கிறது. அந்த சரீரத்துக்கு நாம் தான் ஆதாரம். நாம் அந்த சரீரத்தில் இருந்து விலகிவிட்டால் சரீரம் வீழ்ந்து விடும். அது ஆதார ஆதேய பாவம். நாம் நியமிக்கிறோம் இந்த சரீரத்தை, இப்படி பண்ணு அப்படி பண்ணு என்று. நமக்கு நம்முடைய நியமனத்துக்கு கீழ்ப்பட்டு சரீரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த திருஷ்டாந்தத்தை வைத்துக்கொண்டு சரீரம் என்பதற்கு இன்னும் சற்று விரிவான அர்த்தம். இந்த சரீரம் இந்த ஆத்மாவுக்கு இருப்பது போலே உலகம் மொத்தம் ஜெகத் சர்வம் ஷரீரந்தே என்று இதே விஷ்ணு புராணத்திலே சொல்வது போலே பகவானுக்கு இந்த ஜெகத் சரீரமாக இருக்கிறது என்றால் இந்த 3 பண்புகளையும் கொண்டிருக்கிறது என்று. சர்வேஷாம் அபி பூதானாம் ஹரிராத்மேஸ்வர பிரியா. நாம் பிரகலாதன் இந்த ஜெகத்தானது பெருமாளுக்கு சரீரம் என்பதை அடிக்கடி சொல்லுகிறார் என்பதை பல புராண வச்சனங்களை காட்டி இப்பொழுது பார்க்க போகிறோம். அதிலே 2வது வச்சனம், பராவரேஷு பூதேஷு பிரம்மாந்தஸ்தாவராதிஷு பௌதிகேஷு விகாரேஷு பூதேஷ்வத மஹத்சு ச ஏக ஏவ பரோஹ்யாத்மா பகவானீஸ்வரோ வ்யயः என்று வேதாந்த சாஸ்திரத்தினுடைய மைய கருத்தை சுருக்கமாக சொல்லிவிடுகிறான் பிரகலாதன். பர அவரேஷு பூதேஷு, உயர்வு தாழ்வுகளை கொண்டவை இந்த பூதங்கள், உயிரினங்கள். சில உயிரினங்கள் உயர்ந்தவையாக இருக்கின்றன. எல்லாமே கர்மவசியமாக இருக்கிறபடியினாலே எவை மிகவும் புண்ணியங்கள் அதிகமாக பண்ணி இருக்கிறதுகளோ அந்த பூதங்கள் பர உயர்ந்தவையாகவும், பாவங்கள் அதிகமாக பண்ணின பூதங்கள் அவர தாழ்ந்தவையாகவும் பிறந்திருக்கின்றன. பர அவரேஷு பூதேஷு பிரம்மாந்தஸ்தாவராதிஷு, ஸ்தாவரத்திலே தொடங்கி பிரம்மா வரைக்குமாக இருக்கிற பூதங்கள். பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் என்று ஒரு சொற்கோவை அடிக்கடி சொல்கிற வழக்கம். ஸ்தாவரம் என்பது அவரமாக இருக்கிறது, பிரம்மா என்பவர் பரராக இருக்கிறார். இப்படி பூதங்களிலே வேறுபாடுகள், உயர்வு தாழ்வுகள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. அவை எல்லாவற்றிலேயும் இருப்பவர் ஒருவர். இந்த உயிரினங்களிலே மட்டும்தான் என்பதில்லை. பௌதிகேஷு விகாரேஷு பூதேஷ்வத மஹத்சு ச. பூதேஷு மஹத்சு என்றால் மகாபூதங்கள் என்று சொல்லுகின்றோமே, 5 சொல்கின்றோம் பஞ்ச மகாபூதங்கள் என்று. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் என்று. இந்த 5ஐயும் திருவாய்மொழியிலே அடிக்கடி சொல்வார். திடபெசும் வெறிவழி நீர் நிலம் இவை விசை என்று. அங்கேயும் இந்த வியாப்தியைத்தான் சொல்லுகிறார். உடல் தோறும் உயிரென கரந்தெங்கும் பரந்துளன். அந்த பரந்துளன் என்பதுதான் வியாபித்திருக்கிறான் என்ற அர்த்தம். அதை சொல்லும் பொழுது மகாபூதங்களைத்தான் அடுக்குவார். பூதேஷ்வத மஹத்சு ச. அது தவிர பௌதிகேஷு விகாரேஷு, விகாரம் என்றால் பரிணாமம் அடைந்த வஸ்து, அதனுடைய திரிவான வஸ்து. பாலினுடைய விகாரமாக பால் பண்டங்கள் வருவது போலே பஞ்சமகாபூதங்களுடைய விகாரமாக அவையே மாறுதல் அடைந்து எத்தனையோ பௌத்திக வஸ்துக்கள் இருக்கின்றன. கடபட்டாதிகள் எல்லாம் கூட நாம் கையாளுகிறோமே, எத்தனையோ அச்சேதன வஸ்துக்கள், பானை, வஸ்திரம் முதலியவை, அவை எல்லாம் பௌத்திக விகாரங்கள். அவற்றில் எல்லாம் கூட பகவான் இருக்கிறான். சேத்தன வஸ்துக்களுக்குள்ளே ஆத்மாவாக உறைந்திருப்பது மட்டும் இல்லை, அச்சேதன வஸ்துக்களுக்கும் அங்கேயும் ஆத்மா என்ற பதத்தை தான் நாம் சொல்கிறோம். அவையும் அவனுக்கு சரீரம் தான், அவற்றுக்கும் அவன் ஆத்மாவாகத்தான் இருக்கிறான். அவன் ஒருவன் தான் அப்படி இருக்கிறான். ஏக ஏவ பரோஹ்யாத்மா, பரமாத்மா என்று சொல்வதற்கு ஆத்மாவுக்கும் சேர்ந்து ஆத்மாவாக இருக்கிறபடியினாலே அவன் பரமாத்மா. பரோஹ்யாத்மா ஏக ஏவ, ஒரே ஒருவன் தான் இருக்கிறான். அவன் பகவான் ஈஸ்வரோ வ்யயः, அவனுடைய திருகுணங்கள் சிலவற்றை சொல்ல பிராப்தம். அவன் பகவானாக இருக்கிறான். பகவான் என்று
சொல்லும் பொழுதே 6 திருகுணங்கள் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்கிற 6 குணங்களை கொண்டவன் பகவான். பகவான் என்ற பதத்துக்கே அது அர்த்தம். ஷண்ணாம் பக இதீரணா. இதே விஷ்ணு புராணம் தான் தெரிவிக்கிறது. 6 குணங்களுக்கு சேர்ந்து ஒரு பதம் பகபதம். அதை உடையவன். ஈஸ்வரஹா ஆளுபவன். அவ்யயஹா அதனாலே குறை எதுவும் ஏற்படுத்தி கொள்ளாதவன். சில சமயங்களிலே ஆளுபவனுக்கு ஆளப்படும் பொருள்களில் மூலமாக சில குறைகள் வந்துவிடும். அந்த மாதிரி குறை இல்லாமல் அவன் ஆளுபவன் என்று இவன் சர்வ சரீரன் என்பதை பிரகலாதன் இந்த விதத்திலேயும் சொல்லி இருக்கிறான். சர்வ என்றால் எல்லாம் எல்லாம் என்று சொல்கிறீர்களே, எந்த எல்லாம் என்று கேட்டால் பராவர பூதங்கள், பிரம்மாதி ஸ்தாவராதி பிரம்மாந்த ஸ்தாவராதிகளான அந்த பூதங்கள், பௌத்திக விகாரங்கள், மகாபூதங்கள் எல்லாம் எல்லாம் அந்த சர்வ என்கிறதிலே அடக்கம். அந்த சர்வத்துக்கும் ஆத்மாவாக சர்வத்தையும் சரீரமாக உடையவனாக பகவான் இருக்கிறான் என்று இவன் சர்வ சரீரன் என்பதை அடிக்கடி சொல்வான் பிரகலாதன். ஆத்மத்வாத் சர்வபூதானாம் சித்தத்வாதிக சர்வதா. தன்னுடைய தோழர்களை கூப்பிட்டு பேசுகிறான். பகவானை தியானம் பண்ணுவது கஷ்டம் கிடையாது. பகவான் எங்கேயோ வெகு தூரத்தில் இருந்தால்தான் நாம் அவனை அணுகுவது கஷ்டம் என்று சொல்லலாம். அவன் நம் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறான். அவன் பிகு பிடித்து நம்முடைய தியானத்துக்கு விஷயம் ஆகாமல் இருந்தால் கஷ்டம் என்று சொல்லலாம். அவன் சித்தமாக இருக்கிறான் தியானம் பண்ணுபவர்களுக்கு காட்சி அளிப்பதற்கு. ஆத்மத்வாத் சர்வபூதானாம் எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மாவாக அந்தந்த உயிரினங்களுக்குள்ளேயே உறைந்து கொண்டிருக்கிறான். நமக்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான். சித்தத்வாதிக சர்வதா சித்தமாக தயார் நிலையிலே இருக்கிறான். எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மாவாக இருக்கிறான் அங்கே சொல்லி இருக்கிறதே ஆத்மத்வாத் சர்வபூதானாம் என்று. அதுதான் இங்கே சொல்கிற விஷயம். சர்வ ஷரீர விஷ்ணு என்று. இவன் சர்வ சரீரன் என்பதை வேறு ஸ்லோகங்களிலேயும் யதேஷ சர்வபூதானாம் பிரிய ஆத்மேஸ்வர சுஹ்ருதி. என்ன சம்பந்தம் மற்ற பூதங்களுக்கும் உயிரினங்களுக்கும் அவற்றை அடைக்காளுகிற பகவானுக்கும் என்னென்ன சம்பந்தங்கள் இருக்கின்றன என்று பார்த்தோமானால், அவன் பிரியனாக இருக்கிறான், ஆத்மாவாக இருக்கிறான், ஈஸ்வரனாக இருக்கிறான், சுஹ்ருத்தாக இருக்கிறான் என்று 4 சம்பந்தங்களை காட்டுகிறான். பிரியனாக இருக்கிறான், இவனுடைய நலனிலே அக்கறை கொண்டிருக்கிறான், உன்னிடம் பிரீத்தி வைத்திருக்கிறான். உன்னிடம் என்று இங்கே சொல்வது பிரகலாதன் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது உங்களிடம், அதாவது நம்ம எல்லாரிடம் ஆத்மாவாக இருக்கிறான். நம்மை உடலாக கொண்டு அவன் உயிராக இருக்கிறான். ஈஸ்வரனாக இருக்கிறான், நம்மை எல்லாம் அடக்கி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். சுஹൃத்தாக இருக்கிறான், அதாவது நண்பனாக இருக்கிறான். நம்முடைய நன்மையிலே நாட்டம் கொண்டவனாக, சோபன ஹிருதயம் கொண்டவனாக இருக்கிறான். இவன் எல்லா உயிரினங்களுக்கும் பிரியனாகவும் ஆளுபவனாகவும் ஆத்மாவாகவும் நண்பனாகவும் இருக்கிற காரணத்தினாலே தன்னுடைய வயசர்களுக்கு பிரகலாதன் சொல்லுகிறார், இவனை நீங்கள் தியானியுங்கள், உங்களுக்கு நன்மை நிறையவாக ஏற்படும். இன்னொரு இடத்திலே பரே பிரம்மண்ய நிர்தேஷ்யே பகவத்யகிலாத்மனி என்று பரம்பிரம்மம் இருக்கிறதே அது அனிர்தேஷ்யமாக இருக்கிறது, சுட்டிக்காட்ட முடியாததாக இருக்கிறது, இதோ அதோ என்று சொல்ல முடியவில்லை. பகவானாக இருக்கிறது, ஞான பலாதிகள் கொண்ட வஸ்துவாக இருக்கிறது. அகிலாத்மனி எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருக்கிறது. சேத்தனா சேத்தனங்கள் மொத்தத்தையும் தன்னுடைய சரீரமாக கொண்டு அவற்றுக்கெல்லாம் ஆத்மாவாக அந்த பகவான் இருக்கிறார். இந்த ஸ்லோகம் பாகவதத்தில் இருந்து எடுத்த ஸ்லோகம். இன்றைக்கு பார்க்கிற எல்லா புராண ஸ்லோகங்களுமே இந்த 2 கிரந்தங்களிலிருந்து எடுத்தவைதான். விஷ்ணு புராணம் என்பது ஒன்று, பாகவதம் என்று இன்னொன்று. இப்பொழுது பார்த்த ஸ்லோகம் பாகவதத்திலே. சர்வ ஷரீர விஷ்ணு சர்வேஷ்வசோ வசதி சர்வ ஷரீர விஷ்ணு என்று பாதத்தின் முடிவிலே விஷ்ணு என்கிற திருநாமம் இருக்கிறது.
நாம் ஏற்கனவே சொன்னோம் எதற்காக இந்த திருநாமத்தை இங்கே இட்டிருக்கிறார் என்றால் இந்த திருநாமத்தை பிரகலாதன் அடிக்கடி பேசுகிறான். விஷ்ணுவுக்கு எத்தனையோ திருநாமங்களை பேசினால் கூட விஷ்ணு என்கிற திருநாமம் அந்த பிரகலாதனுடைய வாக்கியத்திலே அவனுடைய வாயிலே அடிக்கடி வருகிறது. நாம் இப்பொழுது 7-8 இடத்தை பார்க்க போகிறோம் பிரகலாதன் எப்படி விஷ்ணு என்பதை சொல்லுகிறான் என்று. சன்னோ விஷ்ணு பிரசீதது என்று ஒரு ஸ்லோகத்தை முடிக்கிறான் பிரகலாதன். அந்த விஷ்ணுவானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் என்று. இன்னொரு ஸ்லோகத்திலே விஷ்ணு ரேக பராயணக, நமக்கு பராங்கதி பரகதியாக இருப்பவன் விஷ்ணு என்கிற ஒருவர் தான் என்று உபதேசிக்கிறார். யதோ யஸ்வதோ விஸ்வம் ச விஷ்ணு பரமேஸ்வரஹ என்று இன்னொரு ஸ்லோகத்திலே இந்த விஸ்வம் இருக்கிறதே பிரபஞ்சம் எதிலிருந்து உண்டானதோ, இந்த விஸ்வம் எவனே தானாக விஸ்வமானானோ, எதிலிருந்து உண்டாகிறது என்று ஒன்று, இவனாகவே ஆவது என்று ஒன்று. காரண வஸ்துக்களிலே 2 விதம் சொல்லுவார்கள். குயவன் குடத்தை பண்ணுகிறான், மண்ணு குடமாகிறது என்று. அப்ப மண்ணும் காரண வஸ்து, குயவனும் காரணமானவன். இங்கே இந்த பிரபஞ்சம் என்பதற்கு மண்ணு குடமாவது போல எது பிரபஞ்சமாக இருக்கிறது என்று கேட்டால் விஷ்ணு என்று பதில். குயவன் குடத்தை பண்ணினது போல இந்த பிரபஞ்சத்தை எவன் பண்ணினான் என்று கேட்டால் அதற்கும் விஷ்ணு என்று பதில். 2 வித காரணமாகவும் விஷ்ணுவே ஆகிறான். அதை காண்பிப்பதற்காக யதோ யஸ்வதோ விஸ்வம் என்று, எவனிடமிருந்து இது உண்டானதோ, எவனே இதுவானானோ, 2மே சவிஷ்ணு, அந்த விஷ்ணுவானவன் பரமேஸ்வர, ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கிறவன். மறுபடியும் பிரகலாதன் ஹிரண்யகசிபுவிடம் பேசுகிற ஒரு ஸ்லோகம். ந கேவலம் மத் ஹிருதயம் ச விஷ்ணு ஆக்ரம்ய திஷ்டத்யகிலம் என்று, என்னுடைய ஹிருதயத்தை மட்டும்தான் விஷ்ணு ஆக்கிரமித்திருக்கிறார் என்பதில்லை. அவன் சொல்கிறான் அல்லவா, இந்த துர்புத்தியினுடைய ஹிருதயத்துக்குள்ளே எது புகுந்து கொண்டு ஆட்டுவிக்கிறது என்று அதற்கு பதில் சொல்லுகிறான். என்னுடைய ஹிருதயத்தை ஆக்கிரமித்துக் கொண்டவர் விஷ்ணு என்பவர். அவர் என்னுடைய ஹிருதயத்தை மட்டும்தான் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில்லை, எல்லாருடைய ஹிருதயத்தையும் அவர்தான் ஆக்கிரமித்திருக்கிறார் என்று. அந்த இடத்திலேயும் விஷ்ணு என்கிற பதத்தை தான் இடுகிறான். ந கேவலம் தாத மம பிரஜானாம் சப்ரம்ம பூதோ பவதஷ்ட விஷ்ணு. தாத்த, தந்தையே, ந கேவலம் மம, எனக்கு மட்டும் இல்லை, பிரஜானாம், இந்த ஜனங்கள் எல்லாவற்றுக்கும், சஹ பிரம்மபூதः, அவன் பிரம்மமாக இறைவனாக ஆனவன், பவதஷ்ட, உமக்கும் சேர்த்துத்தான், விஷ்ணு, அவன் விஷ்ணு என்ற பெயர் கொண்டவன், பரபிரம்மமானவன், எனக்கு மட்டும் ஜனங்களுக்கு மட்டும் என்றில்லை, உமக்கும் சேர்த்துத்தான், எல்லாருக்கும் உள்ளுரை இறைவனாக இருப்பவன் அந்த விஷ்ணுதான் என்கிறான். இந்த ஸ்லோகம் எதற்காக எடுத்திருக்கிறது? விஷ்ணு என்கிற திருநாமத்தை இதிலேயும் பயன்படுத்தி இருக்கிறான். சாஸ்தா விஷ்ணுரசேஷஸ்ய ஜகதோ யோ ஹிருதி ஸ்திதஹ. இன்னொரு இடத்திலேயும் இந்த அசேஷஸ்ய ஜகதஹ, முழு பிரபஞ்சத்துக்கும் பூர்ணமான லோகத்துக்கும் சாஸ்தா, ஆளுபவனாக, அடக்குபவனாக, சாசிப்பவனாக இருப்பவன் விஷ்ணு. அவன் வெளியிலிருந்து ஆளுகிறது மட்டும் இல்லாமல் யோ ஹிருதி ஸ்திதஹ, இவன் ஒவ்வொருவனுடைய ஹிருதயத்திலேயும் நின்று கொண்டு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அங்கேயும் விஷ்ணு என்கிற திருநாமத்தை சொல்லுகிறார். இப்படி அடிக்கடி திரும்பி திரும்பி இவன் விஷ்ணு 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 என்றே சொல்லிக் கொண்டிருப்பதனாலேதான் அந்த விஷ்ணு என்கிற பதம் ஹிரண்யகசிபுனுடைய நாட்டிலேயும் வருகிறது. கோயம் விஷ்ணு சுதுர்புத்தே எம் பிரவீஷி புனః புனः என்று கேள்வி கேட்கிறான். யார் இந்த விஷ்ணு? ரொம்பவும் கெட்ட புத்திக்காரனே பிரகலாதனை தான் கூப்பிடுகிறார். எவனை பற்றி நீ புனః திரும்பி திரும்பி பிரவீஷி சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ அந்த விஷ்ணு யார் என்று. நாம் இந்த ஸ்லோகத்திலே பிருஷ்டஸ்துவயா என்பதை சொல்லும் பொழுது இந்த
கராவலம்ப ஸ்தோத்திரத்திலே பிருஷ்டஸ்துவயா என்று இருக்கிறது. அதற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது இரண்யகசிபு விஷ்ணுவை பற்றி கேள்வி கேட்டான் என்று சொன்னோம். இந்த கேள்விதான் இது. அந்த கேள்வி கேட்கும் பொழுதும் விஷ்ணு என்கிற பதம் தான் வந்திருக்கிறது. இப்படி விஸ்வமாகவும் பரமேஸ்வரமாகவும் ஹிருதய ஆக்கிராமியாகவும், ஹிருதயம் சவிஷ்ணுர் ஆக்கிரமியா என்பதிலிருந்து பிரம்மமாகவும் சாஸ்தாவாகவும், அதாவது எந்தெந்த காரியங்கள் விஷ்ணுவுக்கு இதற்கு முன்னே சொல்லப்பட்டனையோ அவற்றெல்லாம் தொகுத்து பார்த்தால் இப்படியெல்லாம் விஷ்ணு செயல் ஆற்றுகிறான் என்று இப்படியெல்லாம் பிரகலாதனாலே புனః மீண்டும் மீண்டும் கூறப்படுபவன் விஷ்ணு என்பவன். அந்த திருநாமத்தை தான் பிரகலாதன் அடிக்கடி பயன்படுத்துகிறார். விதித ஏவ புராபி இரண்டாவது பாதத்திலே இருக்கிறது. விதித ஏவ புராபி என்றால் முன்பே அறியப்பட்டவன் என்று. முன்பே அறியப்பட்டவன் என்பதற்கு இரண்டு விதமான தாற்பயங்கள் சொல்லலாம். நாம் 3 தாற்பயங்கள் கூட சொல்ல போகிறோம். முதல் தாற்பயம், இதை பற்றி பிரகலாதனுக்கு வெகு நாட்கள் முன்னமே தெரியும். இப்பொழுது பிரகலாதன் சிறுவன் தான், 5 வயது சிறுவன். இந்த விஷ்ணுவினுடைய இந்த வீரியத்தை பற்றி, இந்த பிரபாவத்தை பற்றி, இந்த மகிமையை பற்றி பிரகலாதனுக்கு எப்பொழுது தெரியும் என்றால், புராபி முன்னே எனக்கு தெரியும். எப்பொழுது? அவன் தாயாரனுடைய கர்ப்பத்திலே வசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய தாயான கயாது என்பவளுக்கு நாரதர் என்கிற மகர்ஷி சில உபதேசங்களை பண்ணுகிறார். அந்த கயாது என்பது அந்த உபதேசங்களாலே ஏற்கப்பட்டு இன்னும் நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறாளோ இல்லையோ, ஆனாலும் அந்த கயாதுவினுடைய கர்ப்பத்திலே இருந்த சிசுவான பிரகலாதனானவன் அந்த உபதேசங்களை உள்வாங்கி கொண்டு விட்டான். அதனாலே சொல்லுகிறான், சுதமே தத்மயா பூர்வம் ஞானம் விஜான சயுதம். இந்த ஞானம் இருக்கிறதே, தன்னுடைய தோழர்களிடம் பேசுகிறான். நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, இந்த ஞானமானது மயா பூர்வம் ஸ்ருதம், நான் ஏற்கனவே இந்த கதையே சொல்லுகிறான். நாரதர் தன்னுடைய தாயாருக்கு பண்ணின உபதேசங்கள் இதையெல்லாம் சொல்லியே அந்த வயசியர்களிடம் அவன் பேசுகிறான். விதித ஏவ புராபி, ஏற்கனவே அறியப்பட்டவன் விஷ்ணு பிரகலாதனாலே. அது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, ஹிரண்யகசிபுவினாலேயும் ஏற்கனவே அறியப்பட்டவன் தான். இது நாம் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னோம். வராகாவதாரம் நடந்த அந்த நிகழ்ச்சியை ஹிரண்யகசிபு ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவன் இருக்கிற காலத்திலே நடந்த நிகழ்ச்சி அது. விதித புராபி என்பதற்கு மூன்றாவது கருத்து, யோகிகள் எல்லாம் அவனை வேதனம் பண்ணுகிறார்கள். அதனாலே அவன் விதித்தன் ஆகிறான். வேதனம் என்றால் உபாசனம், தியானம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு அவன் தெரிந்தவன் ஆகிறான். தம் தத்வவேதினோ பூத்வா ஞான யோக சமாதிபிஹி அவாபுர் முக்திமபரே. இதையெல்லாம் கூட பிரகலாதன் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சில பேர் மோட்சமான பரமபுருஷத்தையே பெற்றிருக்கிறார்கள் அவனை வேதனம் பண்ணுவதாலே. தத்துவவேதினக பூத்வா, தத்துவத்தை அறிந்தவர்களாக ஆகி ஞான யோக சமாதிபிஹி, படிப்படியாக முதலிலே ஞானம் ஏற்படுகிறது, பிறகு யோகத்தை ஆரம்பிக்கிறான். அந்த யோகத்திலேயே 8 அங்கங்கள் இருக்கின்றன. அதிலே கடைசியாக சமாதி என்கிற உயர் நிலையை அடைகிறான். சமாதி என்கிற அந்த தியானத்திலே மற்ற எந்த வஸ்துவுமே இடையறாமல் ஒரு தியானம் அடை. அதைத்தான் பக்தி யோகம் என்றும் சொல்லுகிறோம். அந்த யோக சமாதிகள்னாலே முக்திம் அவாபு, மோட்சத்தை அடைந்தார்கள் பல பிறர் என்று பிரகலாதனுடைய உபதேசம். விதித புராபி, ஏற்கனவே தெரிந்தவன் தான் என்று சொல்வதற்கு 3 அர்த்தங்கள். எனக்கு கர்ப்ப காலம் முதலாகவே தெரிந்தவன் என்று ஒன்று, நேரடியாக ஹிரண்யகசிபுவுக்கு ஹிரண்யாட்ச வர்த்தாந்தத்திலே தெரிந்தவன் என்பது இரண்டாவது. பிரகலாதனை சொல்லுகிறபடியே ஞான யோக சமாதிகள்னாலே யோகிகளுக்கெல்லாம் தெரிந்தவன் என்பது மூன்றாவது. இந்த 3ஐயும் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த 3ஐயும் பிரகலாதன் இந்த இடத்திலே பேசியிருக்கிறான். இந்த பிரகரணத்திலே தன்னுடைய கதையையும் கர்ப்ப விற்த்தாந்தத்தையும் பேசியிருக்கிறார்.
ஹிரண்யகசிபுக்கு ஏற்கனவே தெரியும் என்பதை ஹிரண்யகசிபுவே பேசுகிறான். அதனாலேதான் அவனுக்கு கோபம். நம்முடைய குலத்துக்கு சத்ருவாயிற்றே அவன், அவனை எப்படி நீ உன் கட்சியிலே வைத்துக் கொள்ளலாம் என்று. விதித புராபி என்பதற்கு 3 கருத்துகள். விதித புராப்யனந்தஹ, இரண்டாவது பாதத்தினுடைய முடிவு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் அனந்தஹா என்ற பதத்திலே இரண்டாவது பாதம் முடிவடைகிறது. இந்த அனந்தஹா என்கிற திருநாமத்தை அடிக்கடி பயன்படுத்துகிறான் பிரகலாதன். அதனாலேதான் இந்த ஸ்லோகத்தில் அதை இட்டிருக்கிறார். நாம் ஒரு 5-6 இடங்கள் பார்க்க போகிறோம். பயம் பயானாம் அபஹாரிணி ஸ்திதே மனஸ்யனந்தே மம குத்ர திஷ்டதி. பிரகலாதா, உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டால், பயத்தை எல்லாம் போக்கடிக்கிறவன் அனந்தன் என்னுடைய மனசிலே இருக்கும் பொழுது என்னுடைய மனசிலே பயம் எப்படி இருக்கும்? பயமும் அனந்தமும் ஒரே இடத்துல இருக்க முடியாதே. அந்த அனந்தன் பயத்தை அபகரித்து விடுவானே. என்னுடைய மனசிலே அனந்தன் இருக்கிறான், அதனாலே பயம் இல்லை என்று விளக்கம் அளிக்கிறான் தன்னுடைய தந்தைக்கு. அனந்த க்யாதி நிர்வீரியம் ஜரயாமாச தத்விஷம். பிரகலாதனுக்கு ஹாலாஹலம் என்கிற கொடிய விஷத்தை நிர்பந்தமாக கொடுக்கிறான். பிரகலாதன் இந்த விஷத்தை உள்கொண்ட பொழுதும் கூட அந்த விஷம் ஜெரித்து விடுகிறது. ஜரயாமாச, ஜீரணமாகி விடுகிறது. அது எப்படி விஷம் என்பது ஜெரிக்காதே, ஆளையே கொன்று விட்டதே என்றால் அது நிர்வீரியமாகி விட்டது. வாஸ்தவத்திலே அது வீரியமான விஷம்தான். அதை நிர்வீரியமாக, வீரியம் இல்லாதபடியாக ஆக்க முடிந்தது பிரகலாதனாலே. என்ன உபாயம் இந்த விஷத்தினுடைய வீரியம் கூட இல்லாமல் போவதற்கு என்றால், அனந்த க்யாதி, அனந்தனை அவன் மனசிலே வைத்துக் கொண்டு விட்டான். அனந்தன் தோற்றம் அளித்தபடியினாலே, மனசிலே தோன்றினபடியினாலே விஷம் வீரியத்தை இழந்து விட்டது. கிம் சர்வைஹி கிம் அனந்தேன என்ற ஒரு ஸ்லோகத்திலேயும் அனந்தன் என்கிற பதத்தை இட்டிருக்கிறார். சூஜதாம் யதனந்தேன எதி கேதம் நயாஸ்யத. தன்னுடைய தோழர்களுக்கெல்லாம் சொல்லுகிறான், நான் சொல்வதை கேளுங்கள். அனந்தன் மூலமாக நீங்கள் துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், உங்களுக்கு இருக்கிற கேதம் தீர வேண்டும் என்றால் அதற்கான உபாயம் அனந்தன் தீர்த்து வைப்பான். நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், அனந்தனிடம் பக்தி பண்ணுங்கள் என்ற உபதேசத்தை சொல்லும் பொழுதும் அனந்தா என்கிற திருநாமத்தை இட்டிருக்கிறார். திராஹி கிருஷ்ணேத்யனந்தேதி, என்னை காப்பாற்றுவாக கிருஷ்ணா என்றும் அனந்தா என்றும் சொல்லுகிறான் பிரகலாதன். இப்பொழுது நாம் சற்று முன் பார்த்த ஸ்லோகம் சர்வகத்வஹதனந்தஸ்ய ச ஏவாஹமவஸ்திதஹ என்று. அனந்தன் என்பவன் சர்வகன் ஆக இருக்கிறபடியினாலே, எல்லா இடத்திலும் வியாப்தனாக இருக்கிறபடியினாலே நானே அவனாக ஆகிவிட்டேன். இனி என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நான் அவனாக ஆன பிறகு அவனுக்கு இருக்கிற மகிமை எனக்கு வந்துவிடும் அல்லவா. அதனாலே இத்யுக்தவந்தம், இப்படியெல்லாம் பேசுபவனை, முக்கியமாக பகவானுடைய வியாப்தியை பற்றியும் பகவானுடைய சரீராத்ம பாவத்தை பற்றியும் நன்றாக விளக்கி பேசுகிற பிரகலாதனை அசுராத் பரிரக்ஷசி ஸ்ம, 3வது பாகம், அசுரனிடமிருந்து நீ காப்பாற்றினாய். பரிரக்ஷசி என்றால் காப்பாற்றுகிறாய், ஸ்ம என்று போட்டால் அது இறந்த காலமாக ஆக்கிவிடும். காப்பாற்றினாய் என்றார். நீ அசுரனிடமிருந்து பிரகலாதனை காப்பாற்றினாய். நாம் ஏற்கனவே பார்த்தோம், சில பார்க்காத பகுதிகளும் உண்டு. எப்படியெல்லாம் காப்பாற்றினான் என்றால், திக்கஜங்கள் இருக்கின்றனவே, அஷ்டதிக்கஜங்கள், யானைகள் 8, அவை தந்தங்களாலே குத்திய போது தந்தங்கள் தான் உடைந்து போயினவே தவிர பிரகலாத தேகத்திலே காயம் வரவில்லை. அந்த தேகத்தை ஒலுவாக்கி பாறை போல ஆக்கி அவற்றினுடைய தந்தங்கள் ஒடியும்படியாக பண்ணி நீ பிரகலாதனை காப்பாற்றினாய். அதே மாதிரி பிரகலாதனை மலையிலிருந்து உருட்டி விட்ட பொழுது பிரகலாதனுக்கு காயம் ஏற்பட்டிருக்க வேண்டும் அல்லவா என்றால், அவன் விழுந்த தரை பகுதியை எல்லாம் மிருதுவாக்கி, போன தடவை மிருதுவானதை இன்னும் பாறை போல ஆக்கினான். இப்பொழுது பாறை போல இருப்பதை ஆக்கினான். மிருதுவாக்கி, பூமியையே மிருதுவாக்கி நீ பிரகலாதனை காப்பாற்றினாய். இன்னொரு முறை பாறைகளை கட்டி சமுத்திரத்திலே போட்ட பொழுது அந்த பிரகலாதனை
அப்பொழுது அந்த பாறைகளை எல்லாம் உடைத்து கொண்டு அவன் கரைக்கு வரும்படியாக பண்ணி நீ காப்பாற்றினாய். பரிரக்ஷசிஸ்ம. வேறொரு சமயத்திலே கிருத்தியைகள் கொளுத்த வந்த பொழுது, கிருத்தியை என்பது அபிமந்திரணம் பண்ணி ஹோம பூர்வகமாக ஏவப்பட்ட சில ஏவல் ஜந்துக்கள், அவை வந்த பொழுது அவை திரும்பி புரோகிதர்களையே எரிக்கும்படியாக பண்ணி நீ பிரகலாதனை காப்பாற்றினாய். பிரகலாதனை பாம்புகள் கடித்த பொழுது அந்த விஷமே நிர்வீரியம் ஆகும்படி பிரகலாதனை நீ காப்பாற்றினாய். பிரகலாதனை நெருப்பிலிட்டு கொளுத்தின பொழுது அந்த நெருப்பையே குளிர பண்ணி, நெருப்பு தன்னுடைய சுபாவமான உஷ்ணத்தையே இழக்கும்படியாக பண்ணி பிரகலாதனை நீ காப்பாற்றினாய். எனக்கு குளிர்ச்சியாகத்தான் இருக்கிறது என்று பிரகலாதன் சொன்னான். அப்பொழுது இப்படி பலவிதமாக பரிரக்ஷசிஸ்ம, நீ பிரகலாதனை காப்பாற்றினாய். பரிரக்ஷசிஸ்ம. ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகனுடைய வரதராஜ பஞ்சாசத்திலே, பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ஹ குஹனாம் அதிஜக்முஷஸ்தே என்று. பரிரக்ஷசி என்பதும் பரிபாலயசி என்பதும் ஒரே அர்த்தம். பரிபாலனம் என்கிறது இந்த ஸ்லோகத்திலே வந்திருக்கிறது. பக்தஸ்ய, தன்னுடைய பக்தனான தானவ சிசோகோ அசுர குழந்தைக்கு, அதாவது பிரகலாதனுக்கு பரிபாலனாய ரட்சணம் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் நிருசிம்ஹாவதாரமே நடைபெறுகிறது. அதாவது நீ காப்பாற்றின விதங்களிலே ஒன்று அவதரித்து காப்பாற்றினாய். அவதாரம் பண்ணாமல் என்னென்ன விதமாக காப்பாற்றினாய் என்பதெல்லாம் போன பக்கத்திலே பார்த்தோம். இப்பொழுது நிருசிம்ம குஹனாம், நிருசிம்மன் என்கிற ஒரு வேஷத்தை நீ ஏற்றுக்கொண்டு பத்ராம், மிகவும் க்ஷேமங்கரமான மங்களமான அந்த அவதாரம் மூலமாக அந்த பரிபாலனம் நடைபெற்றது. நீ பத்ரனாகவும் நரசிம்ம வேஷதாரியாகவும் ஆகி பரிரக்ஷசிஸ்ம, அந்த பிரகலாதனை காப்பாற்றினான். இப்படி இத்யுக்தவந்தமசுராத் பரிரக்ஷசிஸ்ம மூன்றாவது பாதம் ஆயிற்று. நாலாவது பாதம் வழக்கம் போல ஒரே மாதிரி இருக்கிறது. லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். லக்ஷ்மியுடன் திருமகளுடன் கூடின நரசிங்க பெருமாளே, எனக்கு உன்னுடைய கராவலம்பத்தை கொடு, என்னையும் காப்பாற்று. உன்னுடைய பக்தனான பிரகலாதனை நீ பல துயரங்களிலிருந்து காப்பாற்றினாயே. அப்படிப்பட்ட நீ லக்ஷ்மி சமேதனாக இருந்து கொண்டு எனக்கும் கராவலம்பத்தை கொடுப்பாயாக என்று இந்த ஸ்லோகம் முடிகிறது. கடைசியிலே முக்கூர் அழகிய சிங்கருடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். ஒவ்வொரு நாளும் ஒரு சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்திலே முக்கூர் அழகிய சிங்கர் மாலோல வித்வத் சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். 10 நாட்கள் சபை நடக்கும். நிறைய வித்வான்கள் பங்கேற்பார்கள். அந்த வித்வான்களிடையே அதிகாரிகளாக மகா வித்வான்கள் இருப்பார்கள். அவர்களிலே ஒருவர் மதுராந்தகம் சுவாமி, திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி, அடியனுடைய மாதாமர். சதசுக்கு எழுந்தருளி இருந்தார். சதஸ் 2 வேளையும் நடக்கும். 10 20 வேளை நடக்கும் சதஸ். இப்பொழுதெல்லாம் அப்படி நடப்பதில்லை. முக்கூர் அழகிய சிங்கருடைய காலத்திலே சதஸ் என்பது வெகு நேரம் நடக்கும். கார் அனுப்பித்து விடுவார் மகாவித்வான்களுக்கு. அதே மாதிரி மதுராந்தகம் சுவாமி சதஸிலே அன்வயம் பண்ணினார். பிறகு ஒரு வேளையிலே மத்தியான வேளையிலே மறுபடியும் கார் அனுப்பும் பொழுது 2வது வேளைக்கு அவர் அந்த காரை திருப்பி அனுப்பிவிட்டார், தான் வரவில்லை என்று. கார் திரும்பி போய்விட்டது. அழகிசிங்கனிடம் விண்ணப்பித்து விட்டார்கள். அழகிய சிங்கருக்கு அவர் ஏன் வரவில்லை என்ற காரணம் சேரவில்லை. அவருக்கு மனதுக்குள்ளே ஒரு குறை. ஒரு கால் தாம் ஏதாவது சரியாக நடந்து கொள்ளவில்லையோ, தடித்து பேசிவிட்டோமோ, அவருக்கு உத்தமாக பேசுகிற சுபாவம் இருக்கிறபடியினாலே அது ஏதாவது சுவாமியினுடைய மனசிலே புண்படுத்தி விட்டதோ என்று ஒரு சந்தேகம்.
அதனாலே அப்படிப்பட்ட அபச்சாரத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்று அழகிய சிங்கர் யாருமே எதிர்பார்க்காதபடியாக இப்பொழுதே தன்னுடைய வாகனத்தை தயார் பண்ண சொன்னார். தானே கிளம்பி விட்டார் சதஸை ஆரம்பிக்காமல். வடக்கு சித்திர வீதியிலே மதுராந்தகம் சுவாமியினுடைய கிரகம். அங்கே அழகிய சிங்கர் தாமே எழுந்தருளி விட்டார். சென்னையிலே மதுராந்தகம் சுவாமி அமர்ந்திருக்கிறார். எதிர்பார்க்காதபடியாக அழகிய சிங்கர் கிரகத்துக்குள்ளே போது மதுராந்தகம் சுவாமியிடம் ஏன் எழுந்தருளவில்லை என்று கேட்கிறார். இப்படி இந்த அளவுக்கு அழகிய சிங்கர் நேரடியாக வந்து பிரார்த்தித்த பொழுது வாஸ்தவத்திலே ஏதாவது மனசிலே குறை இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்த முடியாத நிலை மதுராந்தகம் சுவாமிக்கு. அவர் உடனே அழகிய சிங்கரை தன்னம் சமர்ப்பித்து விட்டு கிளம்பி விட்டார் சதஸுக்கு. இந்த நிகழ்ச்சி பல பேர் முன்னிலையிலே நடைபெற்றது, ரகசியமாகவெல்லாம் செய்யவில்லை. இதை பல பேரும் பார்த்தார்கள். இதிலே அழகிய சிங்கருடைய திருக்குணத்தை தான் எல்லாரும் அதிகமாக அனுபவித்தார். என்ன இருந்தாலும் தான் நிருசிம்ம ஆராதகன், மிகவும் உயர்ந்ததான அகோபில மட்டத்திலே மூர்த்தாபிஷிக்தராக எழுந்துருளி இருப்பவன், தன்னுடைய பரத்துவம் காம்பீரியம் இவற்றை எல்லாம் மறந்து ஒரு வித்வான் தன்னிடம் புண்படக்கூடாது என்பதையே முக்கியமாக ஏற்றுக்கொண்டு தானே கிளம்பி மதுராந்தக சுவாமியுடைய கிரகத்துக்கு எழுந்தருளி அவரை பிரார்த்தித்து சதஸுக்கு கூப்பிட்டு கொண்டு வந்தார் என்பது தீ போல அந்த தகவலானது ஊர் மொத்தம் பரவியது. எல்லாரும் அழகிய சிங்கரை கொண்டாட ஆரம்பித்தார்கள். இவருக்கு இப்படி ஒரு பண்பா, தன்னுடைய உயர்ந்த நிலையையும் மறந்து இப்படி தானே எழுந்தருளி வித்வானை கூப்பிட்டு கொண்டு வருகிறாரே என்று. இந்த சம்பவம் நடந்த பொழுது நானும் அங்கே இருந்தேன், ஸ்ரீரங்கத்தில் தான் இருந்தேன். நேரடியா பார்த்த சாட்சிகளிலே நான் ஒருவன். இன்னும் பல பேரும் இதை பற்றி பேசி இருக்கிறார்கள், இந்த நிகழ்ச்சியை பற்றி. இந்த அழகிய சிங்கருடைய சௌசீல்ய குணத்தை அனுபவித்து இன்றைக்கு முடிப்போம். ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமஹ.